நல்ல புசு புசுன்னு உளுந்த வடை, அதுக்கேத்த சட்னி. மருமா நல்லா தான் உளுந்த வடையை சுட்டுருக்கா. ஒரு தட்டு நிறைய வடையா? ஏம்மா இத்தனை வடைய வச்சு தின்னுட்டு இருக்கிய? வயிற்றுக்கு பிடிக்காம ஆயிட்டுனா வயசுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுமா. திடீர்னு வயிற்றுக்கு பிடிக்கலன்னு ஆஸ்பத்திரி தானே ஓட வேண்டிய இருக்கு. சும்மா இல்ல, இதுக்கு 10 தட்டு வடையை திம்பேன் நான் முன்னாலலாம். இப்ப வயசாச்சு போச்சா, அதனாலதான் ஒரு தட்டு வடையை தின்னுட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் செய்யாது, பேசாம உட்காருப்பா. சின்னத்துறை, யார் மக்களே போன் அடிக்கா? தங்கச்சி தாமா போன் அடிக்கா. தங்கச்சி நல்லா இருக்கியம்மா? உன் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? உன் மாமியக்காரிலாம் எப்படி இருக்காவோ? ஏதோ இருக்கண்ணே. எல்லாம் சின்னத்துறை கொண்டு அந்த போன எல்லாரும் கேட்க மாதிரி சீக்கிரல போடு, அப்பதானே நானும் கேப்பேன். மக்களே ராதிகா எப்படிமா இருக்க? என்னத்த சொல்லம்மா, ஒரு வாரங்கிட்ட ஆச்சு. தீபாவளிக்கு அப்புறம் நல்ல சோறு தின்னு. அது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தங்கச்சி அண்ணி ஒரு தட்டு வடை சுட்டு கொடுத்தா, ஒரு ஏடிய வச்சு நல்ல ரவுண்டு கட்டிட்டு இருக்கா சட்னியோட. தங்கச்சி கரெக்டா இருந்து போன் வந்தாச்சா? இன்னைக்கு என்னென்ன கூத்துலாம் நடக்க போதோ தெரியல. எம்மா வயசு தகுந்தபடி தின்னு, கண்டதீங்களே நீ தின்னுட்டு கிடக்காத. உனக்கு என்ன, அன்னிக்காரி நல்ல சுட்டு சுட்டு தாரா, நல்லா தின்னுட்டு இருக்க. இங்க என் மாமியாக்காரி எனக்கு ஏதாவது செஞ்சு தராளா? தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டுல விருந்து சாப்பாடு சாப்பிட்டது, அதுக்கப்புறம் வெறும் ரசமும் துவையிலும் தான் வச்சு போடுதா. அதையும் நான் தின்னுட்டு கிடக்கேன். என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. இப்படி ஒரு வீட்டுல கொண்டு என்ன தள்ளிட்டியே? ஏன் நானும் இந்த வீட்டுல மருமகதான். நான் தானே இவ்வளவு நேரம் எல்லா வேலையும் செய்தேன். அதே மாதிரி செய்து எடுத்து திங்க வேண்டியதானே. மாமியார் இந்த வயசுலயும் செய்து கொடுப்பாளாம், இவ உட்காந்து திம்பாளாம். நல்லா இருக்குல்ல பொழப்பு. ஆளுக்கு ஒரு நியாயம். அந்த நியாயத்துல எங்க போய் கொண்டு தொலைக்க? என்னமா சொல்லுத? உன் மாமியாரி உனக்கு ஒழுங்கா சோறு போட மாட்டாங்களா? அடி பாவி, என் பிள்ளைக்கு நல்ல கவனிக்க மாட்டாங்களே. அதான் இப்படி 10 கிலோ கிட்ட மெலிச்ச மாதிரி இருக்கேம்மா. இம்மா போன்ல தானே பேசிட்டு இருக்க, உனக்கு எப்படி தெரியும் அவ 10 கிலோ மெலிஞ்ச மாதிரி இருக்கான்னு? அவ சொல்லவும் இல்ல, போன வாரம் தானே வந்துட்டு போனா. நல்லதானே இருக்கா? அட போல இவனா, உனக்கு என்ன தெரியும்? எனக்குலால தெரியும் என் பிள்ளைய பத்தி. சும்மா கடல அம்மா, நீ இனிமே அந்த வீட்டுல இருக்காண்டாமா. ஒரு 10 நாளா இல்லைன்னா ஒரு மாசம் வந்து நம்ம வீட்டுல இருந்து நல்ல கறியும் சோறு ஆக்கி தின்னு போட்டு கொஞ்சம் உடம்பு தேத்திட்டு உன் மாமியாரி வீட்டுக்கு போனா போதும். அங்க இருந்தான்னு வச்சுக்க, உன் மாமியாரி சோறு போட மாட்டா, ஒண்ணு போட மாட்டா. சோத்த போடாமலே ஒண்ணு கொண்டு போடுவா. நீ பேசாம அடுத்த டவுன் பஸ் வரும் பத்தியா, அதை பிடிச்சி ஓடிந்துரு. அப்படி இல்லைன்னா உன் மாப்பிள்ளைட்ட பைக்ல கொண்டு விட சொல்லுன்னா. எம்மா அவர் ஆபீஸ் போயிட்டாரு. ஆபீஸ் என்ன ஆபீஸ்? ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஒண்ணு கொண்டு பைக்ல கொண்டு விட சொல்லு. அப்படியே மாட்டோம்னு சொன்னாரா அவர் மண்டையிலே ஒரு நங்கு நங்கு நங்குன்னு கொட்டு. எனது மாப்பிள்ளையோ நங்கு நங்குன்னு மண்டையில கொட்டணுமா? அதுக்கும் அடங்கலன்னு வச்சுக்கா, கால் எடுத்து 2 சமட்டு கொடு. சமட்டுல சரியா வந்துருவாரு. ஏன் மாமியார் கிழவி மக கிட்ட மாப்பிள்ளைய காலை எடுத்து சமட்டவ சொல்லி கொடுக்க நான் வாரேன். ஏத்தே இவ எப்ப வந்தா? நம்ம பேசுறதெல்லாம் போன்ல வேற சவுண்டா வச்சு போட்டோமே, எல்லாருக்கும் கேட்க முடியா? இவனை கேட்டுட்டு இருந்திருப்பா போல இருக்கா. நான் இவ வெளியே போயிட்டா நினைச்சிட்டல, நான் போக்குல பேசிட்டு இருக்கேன். ஆமா, இவளையா சமாளிக்க முடியாது. என்ன மருமோள, பாத்திரம்லாம் கழுவிட்டியா? ஆமத்தே, யாரையோ கால் எடுத்து சமட்டனோ கையால நல்ல நங்கு நங்கு நங்குன்னு தலையில